ஏதோ ஒரு துக்கம் உள்ளத்துல இருக்குதுல்ல, உள்ளத்துக்குள்ள வெளியில காட்டாட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு துக்கம் இருக்குது. விசாரம், கவலை, ஏதோ ஒரு காரியம் உள்ளத்தை அழுத்துது. அதனால வெளியில சொல்ல முடியல. உள்ளத்துக்குள்ள சிலருக்கு அழுகை, உள்ளத்துக்குள்ள சிலருக்கு வேதனை, கதறுதல். என்ன செய்யறது, எப்படி செய்யறது, சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு ஆறுதல் வரமாட்டேங்குது. தூங்க முடியல, சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. கஷ்டப்படுறீங்களா? ஒரு பக்தன் என்ன சொல்றா தெரியுமா? உள்ளத்தில் இந்த கவலை, விசாரம் பெருகும் போது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஆறுதலின் தேவன். இயேசு கிறிஸ்து ஆறுதலின் தேவன். நீ அழாதே மகளே என்று ஒரு விதவை ஆறுதல் படுத்தினார். நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தை பேசினார். தன்னுடைய பிள்ளைகள் அழுத போது அவரும் அழுது கண்ணீர் வடித்து ஆறுதல் படுத்தின சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. அப்ப அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசாரங்களை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்துவார். அதற்குத்தான் அவர் உங்களோடு பேசுகிறார். அப்ப துக்கம், கவலை பெருகும் போது அவருடைய ஆறுதலை அதிகமாக ருசிக்க முடியும். என் ஊழிய பாதையில எனக்கு கூட எத்தனையோ துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் வரும்போது அப்படியே விசாரம் பெருகி யாரிடத்துல சொல்ல முடியும்னு தனிமையா உட்கார்ந்து அழுது இருக்கிறேன். அப்பெல்லாம் இயேசு வந்து ஆறுதல் படுத்துவார். ஏன் அழுகிறாய் மகனே, நான் கூட இருக்கிறேன்ல, இந்த பாடுகளை நான் சிலுவையில சுமந்த இல்ல, உனக்கு நான் இருக்கிறேன்ல, ஏன் அழுகிறாய்? அந்த ஆறுதல் அப்பதான் கிடைக்கும். அப்ப துன்பம், விசாரம், வேதனைக்கு நடுவுல போகும்போதுதான் அவருடைய ஆறுதலை அதிகமாய் ருசிக்க முடியும். அதனால தான் பக்தன் சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் நம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறாரு. இப்ப இயேசு உங்களை ஆறுதல் படுத்துகிறார். என் மகளே, என் மகனை, ஏன் அழுகிற? என் உள்ளத்துக்குள்ள உட்கார்ந்து கதறி கொண்டிருக்கிற நான் இருக்கிற உனக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவருடைய ஆறுதல் உங்களை தேற்றுகிறாரு. இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த விசாரங்கள், கவலைகள், துக்கங்கள், பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறதை அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.